மீன்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே வந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய உம்மத்திலே வந்த அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொண்டாடுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ பேர் இந்த உம்மத்தில் இருக்கிறார்கள். எத்தனையோ மூமின்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுடைய உம்மத்திலே வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். பெருமானாரை பற்றி அவர்களுடைய அந்தஸ்திலே ஏதேனும் குறைகள் வருமாறு பேசப்பட்டால் சந்தோஷப்படுபவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலே அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கின்ற பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய உணர்ச்சிகள் மேலோங்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எஜமா சொன்னாங்க, இதுதான் பாக்கியம். அன்பர்களே, பெருமானாருடைய அந்தஸ்துகளை அவர்களுடைய உயர்வுகளை பற்றி பேசப்படுவதிலே நாம் மகிழ்ச்சி அடைவதை போல வேறெதிலும் மகிழ்ச்சி அடைவதில்லை. அன்பர்களே, இது பெரிய பாக்கியம். எல்லாம் உணரணும். நாம அதாவது நாம் வேறு எதையோ பாக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எஜமா சொன்னாங்க, பெருமானாரை பற்றி உயர்வாக பேசுவதிலே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று சொன்னால் இது உண்மையிலே நாம் பாக்கியசாலிகள் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எந்த பெருமானாரை அல்லாஹ் படைத்தவனே நேசிக்கின்றானோ அவர்களை நேசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றான். இது பெரும் பாக்கியம். அன்பர்களே, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு அந்த ஆயத்தை எஜமா சொல்லிட்டு சொன்னாங்க, யுஹ்ரிஜுஹும் மினதுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களுடைய நண்பனாக நான் இருக்கின்றேன், வலியாக இருக்கின்றேன், அவர்களுக்கு உதவி புரிவனாக இருக்கின்றேன் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், யுஹ்ரிஜுஹும் மினதுலுமாத்தி இலன் நூர். அவர்களை அல்லாஹ் வலி என்று சொல்கிறானே, அந்த அல்லாஹ் அவர்களை இருளை விட்டும் துலுமாத்துகளை விட்டும் நூரின் பக்கம் அல்லாஹ் அவர்களை கொண்டு வருகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யாரு? அல்லாஹ் கொண்டு வருகின்றான். மூமின்களை பற்றி ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் காஃபிர்களை பற்றி அல்லாஹ் அதே வசனத்திலேயே சொல்கின்றான். ஒரு வசனத்தினுடைய ரெண்டு பகுதி, ஒரு ஆயத்தினுடைய ரெண்டு பகுதி. ஒரு பகுதி மூமின்களை பற்றி பேசுகிறது, அதே வசனத்தினுடைய பிற்பகுதி காஃபிர்களை பற்றி பேசுகிறது. அதில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன கஃபரு அவுலியாஉஹுமுத் தாகூத். மூமின்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய நண்பனாக அல்லாஹ் இருக்கின்றான். யார் அல்லாஹ்வை மறுத்து விட்டார்களோ, யார் காஃபிர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் நண்பனாக இருக்கின்றான், ஷைத்தான்கள் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் துலுமாத். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த ஷைத்தான்கள், அந்த வழிகேடர்கள் அவர்களை நூறிலிருந்து இருளின் பக்கம் அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட நிப்பாட்டல. அல்லாஹ் மூமின்களை பற்றி அவர்கள் யாருன்னு சொன்னா, அவர்கள் யாருடைய நண்பர்கள்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நண்பர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறான்? இருளிலிருந்து வெளிச்சத்து நூறின் பக்கம் கொண்டு வர்றான். இவர்கள் காஃபிர்கள், இவர்களுடைய நண்பர்கள் ஷைத்தான்கள். ஷைத்தான்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர்கள் நூறிலிருந்து இருளின் பக்கம் கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், உலாயிக அஸ்ஹாபுன் நார். அந்த காஃபிர்களுடைய விஷயமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் நரகவாதிகள் அல்லாஹ் சொல்றான். ஹும் ஃபீஹா காலிதூன். இந்த இடத்துல, இந்த வசனத்தில் எஜமா சொன்னாங்க, காஃபிர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்கள் நரகவாதிகள்னு அல்லாஹ் சொல்கிறான், நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். ஆனால் மூமின்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தாலா அங்கே மூமின்கள் சுவர்க்கவாதிகள், உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா அப்படின்னு வெவ்வேறு இடங்களில் சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த இடத்துல உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னான்னு சொல்ல இல்லை. எஜமா சொன்னாங்க வேற இடத்துல சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லாம ஏன் சொல்றான்னு சொன்னால், அல்லாஹ் உயர்வானவற்றை அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஒரு மூமின் யாருடைய வலியாக அல்லாஹ் இருக்கின்றானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசனாக யார் இருப்பானோ அவன் இருக்கும் இடம் சுவர்க்கம் தான் என்பதிலே சந்தேகம் என்ன இருக்க முடியும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகின்றார் என்று சொன்னாங்க. ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு மனுஷன் ஒரு நிக்காஹ் செய்யும் போது
தன்னுடைய மாமனார் இடத்துல, ஏங்க நீங்கள் பொண்ணு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைய நான் என்னுடைய மனைவியாக ஆக்கினதுக்கு பிறகு என் வீட்டிலேயே வச்சுக்குவேன், என் சொத்துக்கள்லாம் கொடுப்பேன். யாரும் சொல்கிறதில்லை. அப்படி ஏன் சொல்கிறதில்ல? அன்பர்களே, எஜமான் சொன்னாங்க, உங்களுடைய மகளை நான் மனைவியாக ஆக்குவதுதான் முக்கியம், ஊடு கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஹபீபுடைய நாயகத்தினுடைய காதலர்களாக, அவர்களுடைய ஹபீபுடைய நேசர்களாக ஒரு மூமின் ஆயிட்டான்னு சொன்னா சொர்க்கம் என்ன பெரிய சொர்க்கம். எங்கே ஹபீப் இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள் மூமின்கள். அது அவர்களுடைய வீடாக ஆகிவிடும், அவர்கள் தங்குமிடமாக ஆகிவிடும். இதில் சந்தேகம் இல்லை என்று சொன்னார்கள். நண்பர்களே சொன்னாங்க, எஜமா என்ன விஷயம்? ஆகிரத் ரொம்ப லேசானது, ஆகிரத்தை அல்லாஹு தாலா ரொம்ப லேசாக ஆக்கி வச்சிட்டான். இந்த சொன்னாங்க, உலகத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷரை பார்த்து, ஒரு வயசான ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஹாஃபிஸா ஆகுங்கன்னு சொன்னால் ஆக முடியாது, லேசான விஷயம் இல்லை. சரி ஆலிமாகுங்க, எப்படிங்க முடியும்? நான் இப்போ 60 வயசில் உட்காந்துட்டு இருக்கிறேன், இதுக்கப்புறம் போய் எந்த மதரசால ஓதுறது, எப்படி இருக்கிறது? செய்ய முடியாது. ஆனால் மறுமையிலே உனக்கு நல்வாழ்க்கை சுவர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சிம்பிளாக அல்லாஹ் சொல்லிட்டான். அன்பர்களே, இறை நேசர்கள், ஷைഖுமார்கள், அஹ்லுல்லாக்கள் ஆகிரத்தை லேசாக ஆக்குபவர்கள் என்ன சொல்றாங்க? ரொம்ப லேசு. பெருமானார் சொன்னார்கள், அந்த மாமன் அஹபப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களுடன் நீ நாளை இருப்பாய். கவனிங்க, எஜமா சொன்னாங்க, ரொம்ப விளக்கமாக சொன்னார்கள். அதில் என்ன சொல்றாங்க? எஜமா பெருமானார் என்ன சொல்றாங்க? நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களுடன் இருப்பாய் சொன்னாங்க. நீ யாரு கூட இருந்தியோன்னு அல்லாஹ் சொல்லல. ஏன்? பெருமானாரோட நாம் எல்லாம் இருந்ததில்லை, கௌசு நாயகத்தோட நாம் எல்லாம் இருந்ததில்லை, ஹாஜா நாயகத்தோட நாம் எல்லாம் இருந்ததில்லை, நாம் எல்லாம் கௌசி ஷாக்பராவோட இருந்ததில்லை. ஆனால் அல்லாஹ் பெருமானார் சொல்கின்றார்கள், அவர்களை நீ பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுடன் நீ வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அவர்களை நேசித்தால் போதும், அவர்களுடன் இருப்பாய் என்று சொன்னார்கள். எஜமா சொன்னாங்க, யாரை நேசிக்கிறோம் நாமோ? அன்பர்களே, யாருடைய அந்தஸ்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வலிமார்களுக்கு மேலும் உயர்வாக சங்கையாக அல்லாஹ் ஆக்கினானோ, பெருமானார் யாரை ஹிந்துல் வலி என்று சொன்னார்களோ, ஹிந்துஸ்தானுடைய பாதுஷா என்று பெருமானாரால் புகழப்பட்ட ஹாஜா நாயகம் அவர்களை நாம் நேசிக்கின்ற பொழுது அன்பர்களே, ஹாஜா நாயகத்துடன் அல்லாஹ் நாளை நம்மை வைக்கின்றான். அப்போ என்ன சொல்ல வந்தாங்க இங்கே? அன்பர்கள், இலகுவான வழி பெருமானாரை நேசிக்குதல், இலகுவான வழி இறை நேசர்களை நேசிக்குதல். இந்த நேசிக்குதல் இருக்குதுங்களே, இது அல்லாஹ் நாளை நம்மை அவர்களுடன் சுவனபதியிலே வைப்பதற்கான ஒரு லேசான வழியாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். அன்பர்களே, அதனால சிஸ்தின்னு சொல்லும்போது நாம் சந்தோஷத்திற்குரியவர்கள். ஹாஜா நாயகத்தை, அவர்களுடைய தொடரை, அவர்களுடைய சில்சிலாவை பெற்றிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக பாக்கியசாலிகள். அன்பர்களே, அவங்க என்ன செஞ்சாங்க அதை நாம் செய்ய வேண்டும். அவர்கள் எதுவாக இருந்தார்கள்? அவர்கள் கரீப் நவாஸாக இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். அன்பர்களே, கரீப் நவாஸ் சொன்னாங்க. எஜமா, கரீப் நவாஸ்னா என்ன? ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள், இந்த சிஸ்தியாவை சார்ந்தவர்கள். என்ன இருக்கணும் அவங்க கிட்ட? எஜமான்கிட்ட என்ன இருந்துச்சோ அந்த பண்பு நம்மில இருக்க வேண்டும். என்ன அவங்க செஞ்சாங்க? ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களாக வாழ்ந்தார்கள். அது இருக்கிறதா என்று பாருங்கள். சொன்னாங்க. அடுத்து அவர்கள் முஈனுத்தீன், அவர்களுடைய பேர் என்ன? முஈனுத்தீன் என்றால் என்ன? மார்க்கத்திற்கு, தீனுக்கு உதவி செய்பவர்கள். உன்னிடத்திலே அது இருக்கிறதா பாருன்னு சொன்னாங்க. தீனுக்கு உதவி செய்கிற எண்ணம், தீனுக்கு உதவி செய்யக்கூடிய செயல் உன்னிடத்திலே இருக்குமேயானால் அவர்களுடைய பண்பை அல்லாஹ் உன்னிடத்திலே வைத்திருக்கின்றான். உண்மையான சிஸ்தியாவை சார்ந்தவனாக அல்லாஹ் உன்னை ஆக்கி வைத்திருக்கின்றார் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஹாஜா நாயகம் அவர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். எஜமா சொன்னாங்க ஒரு சம்பவம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அங்கே ஒரு மலையிலிருந்து ரொம்ப பிரகாசம் உச்சகட்டமாக வருகின்றது. ஜொலிக்குது அந்த மலை. அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்றுறாங்க. அங்கே எஜமா வேறு பக்கம் போகிறவங்க அங்கேயே நின்றுட்டு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அன்பியாக்கள், அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசுபவர்கள், அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, எல்லா மலைகளும் இருக்குது, ஆனால் இந்த மலை இப்படி பிரகாசிக்கின்றதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மலைக்கிட்டே கேளுங்க, அந்த மலையே உங்களுக்கு பதில் சொல்லும், நான் சொல்ல வைக்கிறேன். அல்லாஹ் சொன்னான். மலைக்கிட்ட கேட்குறாங்க,
என்ன கேட்குறாங்க, மலையை என்ன இப்படி ஒரு ஜொலிக்கிற, உன்னிலிருந்து இந்த அளவுக்கு பிரகாசம் வெளியே வந்து ஜொலிக்கின்றதே, காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த மலை சொல்லுது, இல்லை இல்லை, நான் ஜொலிக்கவில்லை, என்னுள் ஒருவர் இருக்கிறார், அவரின் காரணமாக நான் ஜொலிக்கிறேன். யார் இருக்கிறா, கொண்டு வாங்கலாம் அவங்கள வெளியே அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த மலை பிறக்கிறது. உள்ளிருந்து ஒரு ஜெகஜோதியான ஒரு மனிதர் வருகிறார். அப்போ அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஜமா கேட்குறாங்க, என்ன நீங்கள் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறீர்களே, யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து வருபவனாக இருந்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை இறுதி நபியாகிய கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அவர்கள் சொன்னார்கள். ஜமா சொன்னாங்க, அவுலியாக்களுடைய நாவிலிருந்து பெருமானாருடைய புகழை கேட்பதே இப்படி இருக்கும் என்று சொன்னால் நபிமார்கள் பெருமானாரை எப்படி புகழ்ந்திருப்பார்கள், நபிமார்களுடைய புகழ் எப்படி இருந்திருக்கும் அந்த கண்மணி நாயகத்துடைய விஷயத்தில். அன்பர்களே, அவங்க புகழும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹபீபு நாயகத்தை புகழும்போது என் மனசில் பட்டுச்சு. நான் உடனே அல்லாஹ்ட்ட கேட்டேன், யா அல்லாஹ், இவ்வளவு சிறப்பிற்குரிய அந்த நபி ஆகிய ஹாத்தமுல் அன்பியா அவர்கள் வருகின்ற வரை நான் வாழ வேண்டும், என்னுடைய ஆயுசை நீ விசாலமாக்கி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துவா செய்தார்கள். நான் துவா செஞ்சேன், அல்லாஹ் அதனால் எனக்கு ஆயுசை நீட்டி கொடுத்துட்டான். சுமார் 600 வருடங்களாக நான் இந்த மலைக்கு மேலே வாழ்ந்து வருகிறேன். மலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஒரு நேரம் மலை பிளந்துச்சு, நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி முடித்தார்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய நீ இவங்களை எவ்வளோ விரும்புகிற, அதனால் அவர்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கிற, இவரை போன்று நீ யாரையும் விரும்புகிறாயா என்று அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், என்னுடைய நபி அவர்களே, இறுதி நபியாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களுடைய உம்மத்திலே ரஜபு மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த ரஜபு மாதத்தினுடைய சிறப்பை கேட்டு ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரே ஒரு நாள் இந்த மாதத்திலே நோன்பு வைப்பாரே, அவருடைய அந்தஸ்து, அவரை நான் இவரை விட அதிகமாக விரும்புகிறேன் அல்லாஹ் சொல்றான். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே வந்த நாம், ஹாஜா நாயகம் அவர்களை போன்றவர்களை மதிக்கக்கூடிய நாம், அவர்களை போன்றவர்களை விரும்பக்கூடிய நாம், நிச்சயமாக அன்பர்களே அவர்களுடைய சிறப்பை கொண்டு அல்லாஹ் நம்மை சங்கை செய்திருக்கின்றான். அவர்களுடைய வழியிலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கின்றான். அவர்களை நேசிப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். இறை நேசர்களை நேசிப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பர்களே, வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அதே பாக்கியத்திலே மறையக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.